Hello friends, நான் உங்க டெலிட்ட முடச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப். அதுல வந்து weight loss, weight maintaining வந்து டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஷூர் லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருக்கீங்க உங்களோட அடுத்த நம்ம போடுற வீடியோஸ்க்கு கீழே. அதெல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. சோ அதுதான் அடுத்த டவுட்ஸ் பார்த்துக்கலாம். நிர்மலா தேவி சிஸ்டர் அவங்களுக்கு வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட நாத்தனார் பொண்ணுக்கு அகல்யா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா May 28 அன்னைக்கு பர்த்டே சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டியர். நீங்க வந்து ஹாப்பியா இருக்கணும், நீங்க நினைச்சது எல்லாமே அச்சீவ் பண்ணணும், நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ அதான். சோ அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? வாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா May 27 இல்லையா, எனக்கு என்னோட வளகாப்பு, என்னோட ஃபர்ஸ்ட் வளகாப்பு அது நடந்தது May 27. என்னோட பர்த்டேக்கு வந்து ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வர்ற பர்த்டே எங்க வீட்டுல வந்து கேக்லாம் கட் பண்ணிட்டு நான் அங்கதான் இருந்தேன். அப்புறமா தான் கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் வளகாப்புக்கு போட்டு கூட்டு வருவாங்கல்ல, அதனால அப்படி இருந்தேன் அங்க ஊர்ல. ஸோ டெல்லியில நான் இல்லை, மாசமா இருந்த ஒரு 1 month கன்ஃபார்ம் ஆனமே நான் ஊருக்கு போயிட்டேன். ஒரு எக்ஸாம் எழுதுறது இருந்ததா, அதனால ஊருக்கு போயிருந்தேன் அந்த டைம்ல. அப்போ எங்க வீட்லயே தான் நான் இருந்தேன். அம்மாச்சி எல்லாம் இருந்தாங்க. அப்போ என்னோட அம்மாச்சி இப்போ இறந்துட்டாங்க. ஸோ அந்த அம்மாச்சி எல்லாருமே மாமா அவங்க வீட்டுல தான் இருந்தேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா போய் அங்க இருந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் வளகா போட்டு அகைன் கூட்டு வரணும்ல. ஸோ அதனால 25 அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு அப்புறமா போயிட்டு 27க்கு வளகாப்பு முடிச்சுட்டு வந்தேன். ஸோ அது வந்து அந்த டேட் வந்து இன்னும் எனக்கு அப்படியே மனசுல இருக்குது. ஸோ அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்ல அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து சூப்பரா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு, உங்களோட ட்ரெஸ் நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எல்லாருமே வந்து சொல்லியிருந்தீங்க. உண்மையாவே வந்து அது உருவாக்குறது நம்ம கையில தாங்க இருக்கு. சந்தோஷமோ சோகமோ அது நம்ம கையில தான் இருக்கு, கஷ்டமோ நஷ்டமோ அது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு நல்லா சிரிக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம தான், நம்ம கஷ்டப்படுறோம்னா அது காரணம் நம்ம தான். ஸோ அதை நான் எப்பவுமே சொல்ற ஒண்ணுதான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். மகிழ்ச்சியை தேடாதே மகிழ்ச்சியை உருவாக்கு, மகிழ்வித்து மகிழ். இது 2 டயலாக்கும் எனக்கு உண்மையாவே அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்றது. அதுக்கப்புறம் அதான் சொல்லுவேன். ஸோ நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம தான் உருவாக்குறோம். சரிங்களா? அதனால நான் வந்து கஷ்டப்படுறேன்னு யாருமே யோசிக்காதீங்க. அதை வந்து நம்ம உடைச்சி எப்படி வர்றது அதை மட்டும் யோசிங்க. சரிங்களா? ஸோ அதனால அதெல்லாம் வந்து இது பண்ணாதீங்க. ஸோ அதுதான். ஸோ அதனால உருவாக்கி நான் அதை வந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றத வந்து நான் அதுக்காக தான் சொல்ல வரேன். சரிங்களா? நானுமே எல்லாத்தையுமே பார்த்த ஆளுதான். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கும். நம்ம ஏன் எப்படி இருக்கும், நானும் என்னோட அம்மா அப்பா இல்லையேன்ட்டு ரொம்ப வருத்தப்படுவேன். அப்புறமா நம்ம இல்லாதவங்களை நினைச்சு வருத்தப்படுறதோ இருக்கிறவங்களை கொண்டாடிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது உண்மைதான். எல்லாருக்குமே நான் இப்போ சொல்றேன், இல்லாதவங்களை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம சுத்தி நிறைய பேர் நமக்காக இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்கள கொண்டாடிட்டு போயிடுங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. ஸோ அதுதான். ஸோ அதுதான், இது வந்து நம்ம கையில தான் எதுவுமே வந்து இருக்குது. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து நாங்களும் வந்து உங்க கூட வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்தது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களோட வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது, அதை வந்து தொடர்ந்து அது எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு அட்டாச்சா வந்திருக்கு, யதார்த்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். எப்பவும் இதே மாதிரி நீங்க வந்து ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிளஸிங்ஸ் எல்லாமே எனக்கு வந்து வேணும் எப்பவுமே. ஸோ அதுதான்.
உங்க வீடியோ வராம இருந்ததுனால டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சொன்னாங்க, அன்னைக்கு நேத்து வந்து வீடியோ லேட்டா போட்டோம் இல்லையா, நைட்டு வந்து பாத்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு, அப்பா இப்பதாங்க பாத்துட்டு தாங்க தூங்கணும் அப்படின்ற அளவுக்கு வரலையே வீடியோ வரலையேன்னு அந்த பழைய வீடியோஸ்ல எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. சோ அந்த அளவுக்கு வந்து அதான் சொல்றேன்ல, ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் எனக்காக இருக்கீங்க. இப்ப வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும் எனக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, உண்மையா இருக்கணும். அந்த உண்மை வந்து கண்டிப்பா வந்து எனக்கு இருக்கணும். நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், நானு உண்மை இருக்கணும் அந்த இடத்துல. அது வந்து நமக்காக வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய விஷயம். சோ அந்த மாதிரி உறவுகளை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும். உருவாக்கிக்கிறது, பத்திரப்படுத்திக்கிறது, ஸோ இது எல்லாமே. ஸோ அது வந்து அதெல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் அது வந்து நீடிக்கும். ஸோ அததான் வந்து சொல்றேன். 10 o'clock வந்து நான் பாத்தீங்கன்னா டின்னர் வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 2 நாளாவே இப்படி எடுத்துட்டேன். அதனால வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பா அது பாதிப்பு. ரைஸே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம், அதை வந்து நைட்ல போய் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உண்மையாவே அது வந்து செய்யவே கூடாதுங்க. 6:30 to 7 நம்ம டின்னரை முடிச்சிடணும். ரைஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்ப மெயின்டைன்ல கூட நான் நைட் ரைஸ் எடுத்துக்கிறேன்னா இல்ல, அப்படியே தங்கிடுங்க ஃபேட். நம்ம லேட் நைட் சாப்பிடாதீங்க, முடிஞ்சவரை சீக்கிரமா சாப்பிடுங்கன்னு அதான் சொல்றது. நேத்து நான் பாத்தீங்கன்னா நைட்டு வீடியோ பார்த்துட்டு தான் சிஸ்டர் நல்லா வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மார்னிங்ல இருந்து வீடியோ ஓபன் பண்ணி பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலயும் வந்து எனக்கு வீடியோ போடல, இன்ன வரைக்கும் இன்னும் வீடியோ போடல அப்படின்ட்டு. ஏன்னா டெய்லி போட்டு நம்ம வந்து பழகிட்டோம்ல. சோ என்ன ஆச்சுன்னா எதுவும் பிரச்சனையா அந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. அவ்வளவு பாசமா எல்லா விஷயம் கேக்குறீங்க. அது ரொம்ப உண்மையா சந்தோஷமா இருக்கு. நல்லா வேர்க்குது பாருங்க. கதவை திறக்காம விட்டுட்டேன், எக்ஸாஸும் போடாம விட்டுட்டேன் எனக்கு. சோ அதான் சரி, ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டுருவோம். 21 days வந்து சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா June 1 ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, June 1 போடுறீங்கன்னா நாங்க June 1 ஸ்டார்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து மே லாஸ்ட் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா June 1 வந்து பாத்தீங்கன்னா சண்டே வந்து வருதுங்க. ஸோ அதனால சண்டே முடிச்சுட்டு நம்ம June 2 மண்டேல இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அது என்னமோ தெரியல, இந்த சண்டே வந்து நம்ம ஏதாவது, அதுவும் இப்ப இவ்வளவு நாள் நம்ம வந்து விரதமாவே இருந்துட்டோம். இப்பதான் கோயிலுக்கு இன்னைக்கு தான் போய் சாமி எல்லாமே கும்பிட்டுட்டாங்க, நாளைக்கு வந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நான்வெஜ்ஜஸ் சாப்பிடுவோம். நான்வெஜ் கூட கொஞ்சம் சீட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ரைஸ்ல இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து June 2 வந்து எனக்கு வந்து தோணுதுங்க. ஸோ அதுக்கு மட்டும் சஜஷன் பண்ணுங்க. ஏன்னா நான் சண்டே மட்டும் என்னால வந்து ஒரு சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சண்டே வந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சண்டே வர்றது இன்னைக்கு தான் நான் வந்து பார்த்தேன், இந்த சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம். அப்பவே தோணுச்சு June 2 மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சரிங்களா. June 2 மாத்திட்டோம்னா கரெக்டா வந்துருங்க. ஏன்னா 21 days தானே பண்ண போறோம். ஸோ அதனால June 2 தான் நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு June 3 வந்து வீடியோ வந்து வரும். சரிங்களா, ஓகேங்களா. ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மோஸ்ட்லி இருக்கு இல்லையா, அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா டெய்லி வந்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். அப்படியே கிறிஸ்பியா நம்ம வந்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதுல ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, ஸோ அந்த கூட எடுத்துக்கலாம். ஆப்ஷன் நீங்க ஒரு பயிர் வகையை அவிச்சு சாப்பிட்றது, இல்லைன்னா ஸ்வீட் கார்ன், இல்லைன்னா பாப்கார்ன், எது வேணாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஹெல்தியான வேலை. சரிங்களா. அப்புறம் வந்து டெல்லியில வந்து நீங்க எப்படி வாழ்றீங்க அந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி அம்மாச்சி ஒர்க் பண்றதுனால எங்க குவார்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, கொஞ்சம் விஐபி ஏரியா மாதிரி. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் ரெசிபி எல்லாம் அவங்களை செய்ய சொல்லி காமிக்கிறது. ஆல்ரெடி ஒரு ஏரியால இருந்தோம், அதுல எல்லாம் நல்லா இருந்தது. இப்ப இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஏரியா, ஒரு சொல்லுவோம்ல விஐபி ஏரியா மாதிரி. ஸோ எல்லாருமே ரொம்ப உள்ளதான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இங்க வந்து அந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. ஸோ அதனாலதான் சூன் எப்பயாவது நான் கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். சரிங்களா. என் மகனுக்கு நீங்க விஷயம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வின்ஸ், அவங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி நீங்க கொடுத்த வீடியோ என்னைக்கு சொல்றீங்க, 6 daysக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுக்கு மறுநாளே நான் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கேன் சிஸ்டர், நீங்க வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து நான் எப்பவுமே அப்படி விட்டவே மாட்டேன் நானு. ஸோ அதனால நான் எப்பவுமே எனக்கு டேல உள்ள அந்த கமெண்ட்ஸ்க்கு நான் எப்பயாவது ரிப்ளை கொடுத்துருப்பேன். நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் வந்து செக் பண்ணுங்க. நான் கூட உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க சொன்ன கமெண்ட்டுக்கு கீழே. ஸோ அதை கூட ஓபன் பண்ணி பாருங்க. சரிங்களா. அதே ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வாழ்த்து கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி மாவு வந்து கடையில வாங்குறீங்களா இல்ல வீட்டுல அரைக்கிறீங்கன்னா கேட்டேன். இங்க வந்து இந்த நார்மல் நம்ம ஆட்டா இருக்கு இல்லையா, சக்கி ஃப்ரெஷ் ஆட்டாவா, அது என்னதுங்க, ஆசீர்வாத் ஆட்டா, அதுதான் நாங்க வந்து வாங்குறோம் இங்க.
ஆனா இங்க நிறைய பேர் அரைச்சு வச்சுப்பாங்க, அதெல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் வீட்டுல அரைச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லதுதான். நாங்க வந்து கடையில தான் வந்து வாங்குறோம். 5 கிலோ பாக்கெட் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சொல்றதா, வெயிட் லாஸ்க்கு நல்லா தண்ணி குடிங்க, கரெக்டா புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து கரெக்டா சாப்பிடுங்க டைமுக்கு, அப்புறம் வந்து சாப்பிடாம இருந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க வெயிட் லாஸ்க்கு. 1 hour கண்டிப்பா வாக்கிங் வந்து பண்ணுங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க, கரெக்டா தூங்குங்க, பகல்ல தூங்காதீங்க, நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே சூப்பரா வெயிட் லாஸ் ஈஸியா பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் அதான் சொல்லியாச்சு இல்லையா? ஸோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.05 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர், ஓரளவுக்கு மெயின்டைன்ல பண்ணிட்டு இருக்கோம். சீட் பண்ணாலும் அதுல வந்து ஓரளவுக்கு கரெக்டா சாப்பிட்டு மெயின்டைன் பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் காஃபி அவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து நார்மலா வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நானு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சரி லஞ்ச் பாக்ஸ்க்கு டக் டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா தான் வந்து பண்ண போறேன். ஸோ எப்பவும் போல கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் போட்டு தாளிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாளிச்சு விட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் காஃபி அம்மாச்சிக்கு சைட்ல வந்து போட்டுட்டேன் நான் பால் காய்ச்சிட்டு இருக்கும்போது. சரி அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து சிம்பிளா வந்து அங்க சேமியாவே வந்து கிட்டி விட்டாச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில செஞ்சதுதான். அப்புறம் சிம்பிள் பச்சை சட்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி, பூண்டு, வரமிளகா, அது உப்பு சேர்த்து அது மாதிரி அரைச்சிட்டு ஒரு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி சேமியா பிளைன் சேமியாவுக்கு இது அந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இதுல சேமியால நீங்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கூட நம்ம வந்து செய்யலாம். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணிட்டேன். வெள்ளரிக்காவும் கூட வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியாவும் சட்னி வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பச்சை சட்னி ரொம்ப நல்லது. ஸோ நல்லா காரமா பண்ணிட்டு நல்ல நெல்லை தாளிச்சு போட்டோம்னா செம்மையா இருக்கும் தோசை இட்லிக்கு கூட. ஸோ தான் அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. பிள்ளைங்களையும் அவங்களையும் வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டுட்டேன் ஆல்ரெடி. அதுக்கப்புறமா 11 மணி ஆயிடுச்சு. சரி அம்மாச்சிக்கு எப்பவும் போல காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுப்போம் இல்லையா, என்ன வெயில் வந்தாலும் அவங்களுக்கு வந்து குடிச்சு பழகிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த மூடி, இந்த கப்போட மூடி உடஞ்சு போச்சுங்க. அதுதான் இந்த மாதிரி கிண்ணத்தை வச்சு மூடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்க போய் கொண்டு போய் கொடுக்கணும்ல, தூசி ஈஸி பட்டுரும். ஸோ அதனால காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மிஷின்ல துணியை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சரி ஒலைய வச்சு விட்றலாம் அரிசியை கலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் வந்து பண்ணுவேன் எப்பவுமே. ஏன்னா பசங்க திடீர்னு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி ஒரு நெய்யை போட்டு உப்பு போட்டாவது மிளகுத்தூள் போட்டு பிசைஞ்சாவது சும்மா கொடுத்துடலாம் சோறு இருந்துச்சுன்னா. ஸோ அதனால எப்பவுமே சட்டுன்னு ஃபர்ஸ்ட் சோறு தான் வச்சு விடுவேன். ஒரு சரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாணி தான் வந்து எடுத்துருக்கிறேன். நைட்டு ஊரெல்லாம் வைக்கலைங்க, ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 விசில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து குக்கர்ல வந்து ஒரு 6-7 விசில் விட்டேங்க. அந்த மாதிரி இங்கிட்டு சோறு வெந்துட்டு இருந்துச்சு, இங்கிட்டு குக்கர்ல விசில் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சோறு வந்து வெந்துருச்சு. சரி அதை கையோட வடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வடிச்சு இந்த சைடு வந்து வச்சாச்சு. ஏன்னா அந்த வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா சரி துணியை மிஷின்ல போட்டிருந்தோம்ல அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டா கண்ணு முழிக்க முடியல, அந்த அளவுக்கு வெயிலுங்க. அப்புறம் காய போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் வந்து கீரை வந்து நேற்று மாடி தோட்டத்துல இருந்து அம்மாச்சியை வந்து ஆஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா சரி கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அதுல இருக்க பெரிய தண்டெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி ஆஞ்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதனால வாஷ் பண்ணி அதே கடாயில சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அது கூட வந்து சின்ன துண்டு புளி அதுவும் வந்து சேர்த்தோம்னா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து கடையிறதுக்கு தான். ஸோ இது அப்படியே வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி பாலக்கீரை எல்லாத்துலேயும் வந்து பண்ணலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து குருமா, அந்த பட்டாணி வந்து வெந்துருச்சுல, சரி குருமா பண்ணி விடலான்ட்டு ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு, கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே தக்காளி சேர்த்துட்டோம்னா அந்த ஒட்டாம இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா அதான் ஒட்டும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கீரை நல்லா இந்த சைடு வதங்கிடுச்சு, அதை அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்து வந்து பண்ண போறேன் இன்னைக்கு. உருளைக்கிழங்கு இல்லைன்னா கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா குருமால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கத்திரிக்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து சுருள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாவுக்காக மஞ்சள் தூள், வெறுமிளகாய் தூள், மல்லித்தூள், கொஞ்சம் வீட்டில்
அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற சேர்த்து நல்லா சுள்ள வதக்கிட்டு வேக வச்ச பட்டாணி தண்ணி எல்லாம் ஊற்றி இது பண்ணிக்கலாம். அது கொதிக்க விட்டுட்டு சரி இதுக்குள்ள ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலான்ட்டு தேங்காய் சோம்பு கசகசா அவ்வளவுதான். இதுல முந்திரி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் அரைச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கொதி வந்து கொதிக்க விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து கீரையை வந்து அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு இருந்தேன். சரி இங்கிட்டு வந்து நல்லா குழம்பு ஒரு கொதி கொதிச்சாலே போதும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் கடைசியா கொத்தமல்லி தலை தூணா சூப்பரான குருமா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கீரை நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சு கொட்டிட்டேன்னா அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் கடைய மத்து இருந்துச்சுன்னா கடைஞ்சு கூட இருந்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் குறப்பா அரைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கடுகு சீரகம் வரமிளகாய் போட்டு தாளிச்சு கொஞ்சம் பெருங்காயத்தோடு சேர்த்து தாளிச்சு கொட்டியாச்சு. அவ்வளவுதான் கீரை கடையில் ரெடி. அதை போட்டே சாதத்தை வந்து பரட்டி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாதம் பச்சை அந்த பட்டாணி குருமா அதுக்கப்புறம் வந்து கீரை கடையெல்லாம் வச்சு சூப்பரா வந்து நான் வந்து சாப்பிட்டேன். ரைஸ் இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துக்கல பயர் வேணா எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன் கீரை எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி அது ஒரு பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு எல்லாமே ஊட்டி விட்டேன் முன்னாடியே. அதுக்கப்புறம் பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டு அப்புறம் இடையிலேயே வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தம்பிக்கு நீ வந்து டியூஷன் கிடையாது ஸோ வீட்டில தான் இருந்தான். அதுக்கப்புறம் சரி அவனே கொஞ்சம் படிக்க வச்சுட்டு இந்த மாதிரி இருந்தேன்னா அதுக்கப்புறம் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக குட்டி குட்டி ஒரு 3 அதிரசம் கொஞ்சம் நேம் சிப்ஸ் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கும் வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா சித்தி வந்து வரையில வந்து சமோசா நூடுல்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வெளில போயிருந்தாங்க. ஸோ அதனால அப்புறம் ஒரு சமோசா மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஈவினிங் டயத்துலேயே வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குருமா பாருங்களேன். என்னால் வந்து நான் சப்பாத்தி போட்டு இந்த குருமா வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சேன். அவங்க நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லையா. ஸோ நல்லா சூடு பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு நூடுல்ஸ் பாருங்களேன் நல்லா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்களா. ஸோ சூப்பரா வெஜ் நூடுல்ஸ் தான். சரி அதை சாப்பிடலாம் நல்லா காரசாரமா இருக்கும். சரி சாப்பிடலாம். எனக்குலாம் அந்த நூடுல்ஸ் இல்லைன்னா சிக்கன் நூடுல்ஸ் அந்த மாதிரி தாங்க ரொம்ப பிடிக்கும். முட்டைலாம் போட்டு அதுதான் பிடிக்கும். இதுவுமே நல்லா இருக்கும் நூடுல்ஸ் எக்ஸ்ட்ரா ரொம்ப பிடிக்கும்னா அது. ஸோ அதை அப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த பட்டாணி குருமா வந்து நல்லா சிக்கன் குழம்பு மாதிரி வச்சோம்ல அது வச்சு அந்த நூடுல்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்மையா இருந்துச்சு. சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் எல்லாருக்குமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. இந்த பட்டாணி குருமாவும் நாளைக்கு வச்சு ஓட்டணும். என்ன பண்றது மிச்சமா இருக்கு இல்லையா. ஸோ அதனால அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பாத்திரத்தை கையோட கழுவி போட்டுட்டு கடைசியா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். அங்க வந்து பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க எனக்கு வந்து போச்சு. ஸோ வீடியோ எடுக்க முடியலைங்க. அது பேசிட்டே இருக்கும் எனக்கு சிரிப்பு வேற வருது. ஸோ எனக்கு குறும் பார்க்காதீங்க அப்படி சொல்லிட்டு நான் வந்து பேசிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி லவன் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க சரிங்களா. இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்து மிக்க நன்றி. பாய்.